உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. செஞ்ச செயலுக்கும் பேசின வார்த்தைக்கும் பலனை அனுபவிச்சே ஆகணுங்க. நல்லதை பேசி நன்மையை செஞ்சிருந்தா நல்லதே அனுபவிப்போம். அதே மாதிரி தீமை செஞ்சு தீமை பேசியிருந்தா அதில் உள்ள பலனையும் அனுபவிக்கணும். அந்த பலன் நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம பிள்ளைகளுக்கு பேரம் பேச்சுக்கு எல்லாத்துக்கும் சேரும். தீயினால் சுட்ட புண்ணு உள்ளாரும் ஆறாரே, நாவினால் சுட்ட வடு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. மத்தவங்களை பத்தி நம்ம கேலி கிண்டல் பேசினாலும் சரி, மத்தவங்க சூழ்நிலையை நம்ம கேலியா பேசி சிரிச்சாலும் சரி, இல்லாத பொல்லாத கோடி சொல்லி திரிஞ்சாலும் சரி, அதுக்குள்ள தண்டனையை நம்மளும் நம்ம பிள்ளைகளும் அனுபவிச்சே தீரணும். மத்தவங்க தப்பே செஞ்சாலும் சரி, அதை மத்தவங்க கிட்ட சொல்லி பேசி சிரிச்சு அவங்கள மேலும் துன்பப்படுத்த கூடாது. சுவர்ல அடிச்ச பந்து மாதிரி அதோட பலன் நமக்கு தேடி வரும். தேவை இல்லாம யார்ட்டையும் வளவளன்னு பேசாதீங்க. பகல்ல பாட்டு பேசு, ராத்திரி அதுவும் பேசாதான்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்க பக்கத்துல இருக்க சோருக்கும் காது இருக்குமா, நீங்க பேசின வார்த்தை சம்பந்தப்பட்டவங்களுக்கும் போய் சேரும். அவங்க வேதனை படும்போது அந்த வேதனை உங்களுக்கும் பாதிக்கும். அந்த பாதிப்பு உங்க பிள்ளைகளுக்கும் வரும். நீங்க பேசின வார்த்தைகள்லாம் கடவுள்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேளுங்க. திரும்பவும் அப்படி நான் பேச மாட்டேன்னு தீர்மானம் பண்ணுங்க. உங்க குற்றம் குறை பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டா போது நீங்களும் உங்க பிள்ளைகளும் நல்லா இருப்பீங்க.